கொரியன் கல்ச்சர், கொரியன் இசை, கொரியன் ஃபேஷன், கொரியன் உடை, கொரியன் மேக்கப் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இங்கே உள்ள வந்திருக்குது. ஆமாப்பா. என்னோட இன்ட்ரோ யாராவது கொரியன்ல சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்காக கொரியன் படிச்சவங்களா இருப்பீங்களா? ஓசோ ஓசையோ நியா நானா ஷோ. இட்ஸ் வெல்கம். வெல்கம் டு நியா நானா. நமக்கு எல்லாமே ஒரே மீட்டர்லாம் இருக்கா? ஏனப்பா ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க முடியுமா? டீச் மீ கொரியன். ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லுது. சின்சா சாச்சுங்கண்ணா. சின்சா சாச்சுனா. இப்போ நம்ம தேங்க் யூ சொல்லணும்னா கம்சாம்னிடா. கம்சாமிதா எப்படி சொல்லணும்னு சொல்லி காட்டுங்க. கம்சாம்னிடா. கம்சாமிதா. மிச்சோன்னாவா? அப்படின்னா are you crazy? அது சொல்லும் போது ஒரு மாதிரி அழகா இருக்காம. சின்சா. சின்சானா? அப்படியா அப்படினா. ஓ அப்படியா விஷயம். எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து அது ஒரு மீம், குவென்சானா குவென்சானா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏமா தமிழே கொரியன் மாதிரி பேசுற? எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து வித்தவுட் உனக்கு சரியா தமிழ் பேச வராது. எனக்கு வந்ததா எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது சொன்னாங்களா சிக்கும் போயா அப்படின்னா லைக் என்னடா லைக் என்ன ஏன் கலாய்க்கிற லைக் ஏன் இப்படி பண்ற அப்படி செங்கல் சுக்காமேதா அப்படின்னா ஹாப்பி பர்த்டே. தென் ஏய் ஹாப்பி பர்த்டே. நீ என்னமா ஆளே கொரியன் மாதிரி இருக்க? சேபல் சேபல் ப்ளீஸ். சேபால். ஓகே. ஃபைட்டிங் அந்த மாதிரி. அது இங்கிலீஷ் இல்லையா? அங்க கொரியன்லயே அப்படிதான் சொல்லுவோம். ஓ நீங்கலாம் கொரியன்ஸ். எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். ஐ லவ் யூக்கு சராங்கே சராங்கே, ஐ லைக் யூனா சுவாஹேயோ. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சராங்கேக்கு அந்த இப்படி சிம்பிள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வேற ஏதாவது செய்கைகள்லாம் இருக்கா? இது என்ன ஹார்ட்டா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. இது கப்புல் ஹார்ட். இது மாதிரி கப்புல் ஹார்ட் மாதிரி வேற என்ன இருக்கு? இது என்னது? இதுவும் கப்புல் ஹார்ட். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? அப்புறம் அடுத்தது வேற என்ன இருக்கு? வேற என்ன செய்கை இருக்கு? இதுவும் ஹார்ட். ஆக்டர்ஸ்லாம் மோஸ்ட்லியா இன்டர்வியூல எல்லாம் இப்படி சொல்லுவாங்க. இந்த சைஸ்ல நம்ம என்ன பறக்கான அது ஹார்ட் இருக்கும். சோ திஸ் இஸ் தி ஆர்டரிஸ். அந்த மேல ஹார்ட்க்கு மேல எங்க வெயின்ஸ் போகுது இல்ல. சோ இது ஃபுல்லா இதுலயெல்லாம் இது ஃபுல்லா சேர்ந்து ஹார்ட். இப்படி காட்டுவாங்க சார் ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுவும் கப்புல் ஹார்ட். கப்பிள் ஹார்ட். ஓகே. வர்ற மாதிரி. இது என்னது? எத்தனை ஹார்ட் பா காட்டுவீங்க? விரல் வச்சு ஹார்ட், கை வச்சு ஹார்ட், கப்புல் ஹார்ட். கொரியா முழுக்க ஒரே ஹார்ட்டா இருக்க மாட்டிருக்கு. ஓகே. இந்த ட்ரெஸ்ஸுமே கொரியன் மாடலா அது? ஆமா கொரியன். இந்த ட்ரெஸ் பேர் என்ன? எனக்கு தெரியாது, எங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். அவர் கொரியன் தான். எது கொரியானா? நீங்க எந்த ஊர் பொண்ணு? நான் கரூர். கரூரா? கரூர்ல இருந்து எப்படி கொரியா? ஆன்லைன் லவ். எப்படி ஆன்லைன்ல லவ்? இரு இனிமே தான்டா சீனே இருக்குது. சோ நான் ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். சோ அவங்க ஜாப்பனீஸ் தெரியும்னு போட்டிருந்தாங்க. சோ நாங்க அப்படிதான் பேசினோம். அவர் பேர் என்ன? கிம் மின் ஜூன். யார் யாரு? அந்த நம்மள கண்டுக்கலையே, நேரா பொண்டாட்டி பார்க்க போயிட்டாப்ல. காலேஜ் இப்ப கல்யாணம் ஆகி 1 month தான். 1 month தான் அது. உட்கார சொல்லுங்க அவரை கொரியன்ல. என்னப்பா இது கரூர் டு கொரியா? சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். கல்யாணத்துக்கு வீட்டுல மூல கரூர்ல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒத்துக்கிட்டாங்க. எங்க சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். எங்க அம்மா அப்பாவுக்கும். தமிழ் எவ்வளவு தெரியும்? Just வணக்கம் and you know அம்மா அப்பா or something like that. பாண்டியன் ஷோஸ் பாத்திருக்கீங்களா? பாக்கியலட்சுமி. நக்கல்யா அவனுக்கு. விஜயலட்சுமி. பாக்கியலட்சுமி. விஜயலட்சுமி இல்ல, அது யாரு? உங்க பேர் என்னம்மா? விஜயலட்சுமியா? அதானே திடீர்னு தம்ம பாக்கியலட்சுமின்னா அந்த பையன் விஜயலட்சுமி சொல்றாரு. பாக்கியலட்சுமிங்கிறது சீரியல். ஏன்னா நாங்க உங்க சீரியல்லாம் பாக்குறோம்ல, அப்ப நீங்க நன்றிக்கு எங்க சீரியல் பாக்கணுமா இல்லையா? ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அப்ப நீங்க பாக்குறது இல்ல, அடங்கொய்யால நாங்க தான் பாக்குறோம். அப்ப நீ ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. கலாச்சாரத்தில் உங்களை ஈர்த்தது எது? அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த பேஸ்டல் கலர்ஸ், அந்த கொரியன் ஃபேஷன், லைக் இனிஷியல் திங்ஸோ லைக் அவ்வளோ டிஃப்ரெண்டா போடுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டிராமா பார்த்து தான் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சார். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. கொரியன் டிராமாஸ்ல வந்து டாலா இருக்க பசங்களா ஷார்ட்டா இருக்க பொண்ணை லவ் பண்ணுவாங்க சார். சோ அத பார்த்து நான் குள்ளமா இருக்கனால அத பார்த்து எனக்கு ஈர்ப்பு வந்துச்சு.
உங்களோட அட்டென்ஷன் நம்மளுக்கு வேணும், நம்மள கேர் எடுத்துக்கணும். லைக் அது கொஞ்சம் டாக்ஸிக்கா இருப்பாங்க அப்போ. டாக்ஸிக்கா லைக் நம்ம ஊர்ல இருக்கவங்கள டாக்ஸிக்கா இருக்காங்க ரொம்ப. என்னமா என்னடா எம்எல் நம்பிக்கை இல்லையா? அது டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். இது நம்ம உள்ளூர்ல பண்ணா டாக்ஸிக், கொரியால பண்ணா பொசசிவ். அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். சரி, உங்களோட ஃபேஷன்ஸ் அப்புறம் கொரியன் ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலரா ஒரு 10 எபிசோட் பார்த்துட்டு தான் தூங்குவேன். பார்க்காம தூங்கவே மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். சார் அங்க ஆண்களுக்கு அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார். நம்ம ஊர்ல அது பண்ண மாட்டாங்க, அவங்க ஊர்ல அது பண்ணுவாங்க. நம்ம சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அழகா இருக்குடா, சோதிக்காதீங்க. அங்கெல்லாம் வந்து பசங்களுக்கு தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் அதிகம். பெண்கள் ரசிக்கிறதுக்கான ஒரு உலகம் அங்க இருக்கு. கரெக்ட் சார். அதனால தான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் அவங்களுக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கொரியன் கல்ச்சர்னால நீங்க என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கீங்க? நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹேர் கட் அந்த கொரியன் ஸ்டைல் அப்படி பண்ணியிருந்தேன். தவறுங்க, என்ன அர்த்தம்? ஸ்கின் கேர் ரூட்டீன் சார். டெய்லி இப்போ காலையில ஃபர்ஸ்ட் கிளென்சரால க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோனர் போட்டு போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்கிரீன் போட்டு ஸோ ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் இருக்கு. மார்னிங் ஒன்னு டெய்லி பண்ணிறது ப்ராப்பரா. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. கொரியன் கத்துக்கிட்டேன். எனக்கு பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ கொரியன் கத்துக்கினா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கினா பேசி பார்க்கணும்ல. ஸோ நான் எங்க அம்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அம்மா நீ ஏதாச்சும் தமிழ்ல கேளுமா, நான் கொரியன்ல சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு நானும் எங்க அம்மாவும் பேசிக்குவோம். இவ்வளவு டேலண்டட் ஆகுற. இமேஜ் போட்ட பேக், பவுச், காலேஜ் பேக், பவுச், பென்னுல இருந்து குட்டி குட்டி காசு எல்லாமே வச்சிருப்பேன். யோ ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க? யாராவது கொரியா போகணும்னு ஆசைப்பட்டீங்களா? போயிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? போகணும்னு ஆசை. லைக் ஸ்காலர்ஷிப் ட்ரை பண்ணியிருக்கேன். கொரியனோட ட்ரெடிஷனல் மியூசிக் கத்துக்கணும்னு ஆசை சார். அங்க போய் பிஜி பண்ணணும்னு ஆசை சார். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.